தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். பராசக்தி படம் பத்தி நேற்று நம்ம பேசியிருந்தோம். படம் நல்லா ஓடல அப்படிலாம் பேசியிருந்தோம். ஆனா நேற்று வெற்றி விழாலாம் கொண்டாடி இருந்தாங்க. வெற்றி பெற்று விட்டது படம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி விழாலாம் கொண்டாடி இருந்தாங்க. அப்பொழுது சுதா கொங்கரா அவர்கள் சொல்றாங்க, சிலர் வன்மம் பிடித்து தவறான பிஹேவியரோட இந்த பராசக்தி படத்தை விமர்சனம் பண்றாங்க சமூக வலைதளங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆஷாவே பேசியிருந்தாங்க. அவங்க விஜய் ரசிகர்கள் தான் பேசுறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு பார்வை இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க அவங்களுடைய இந்த ரியாக்ஷன்? ஸோ இந்த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியா அப்படின்ற ஒரு வெப்சைட்ல ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல டைரக்டா விஜய் ரசிகர்கள்னு அவங்க சொல்லல, பட் இந்த மாதிரி பெரிய ஸ்லாண்டர்லாம் ஃபேஸ் பண்றோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. ரெண்டாவது ஏதோ விஜய் ரசிகரா இருக்கும்னு நினைக்கிறேன், அவரோட ட்வீட்டிங் கூட கோட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இப்ப ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் நல்லா இருக்குன்னா யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த படம் ஹிட் ஆகும். என்ன கேம்பெயின் பண்ணாலும் அந்த படத்தை நம்ம ஸ்லாண்டர் பண்ணி அந்த படத்தை ஃபெயிலியர்லாம் ஆக்க முடியாது. ஸோ அதனால ஒரு படம் ஃப்ளாப் ஆகுது, இல்லைன்னா ஒரு படத்தை சரியா மக்கள் ரிசீவ் பண்ணலன்னா அதுக்கு நம்ம காரணங்களை தேடக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்டுக்கு முதல் குவாலிஃபிகேஷன் அது. நம்ம ஒரு படைப்பை மக்கள் முன்னாடி வைக்கிறோம், மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா நல்லது. ரொம்ப ஹம்பிளா நம்ம மக்களோட அந்த அப்ரூவலை ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அப்படி ஏத்துக்கலனாலும் ரொம்ப ஹம்பிளா நம்ம மக்களோட வேர்டிக்டை நம்ம ஏத்துக்கணும். அதுக்கு நம்ம காரணங்கள் தேடக்கூடாது. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கிங் படிக்கும்போது அங்க ஒரு நல்ல குவாலிஃபைடான ஒரு டீச்சர் இருந்தார். அவரு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு கிளாஸ்ல ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒன்று எங்களுக்கு கொடுத்தார். எல்லாருக்கும் இவ்வளவு நியூஸ் பேப்பர் மேகசின்லாம் இப்படி கட்டா கொடுத்துருவார். ஒருத்தவங்களுக்கும் கொடுத்துட்டு அதுல இருக்க போட்டோஸ்லாம் நீங்க கட் பண்ணி ஒரு போர்டுல வரிசையா ஒட்டுங்க. ஒட்டி அந்த போட்டோஸை வச்சு நீங்க ஒரு ஸ்டோரி சொல்லணும், வாயால சொல்லக்கூடாது. அந்த போட்டோஸை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு கன்வே ஆகணும். இதை முடிஞ்ச உடனே நீங்க கிளாஸ் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணும். உட்கார்ந்துக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அது என்ன ஸ்டோரி நீங்க சொல்ல வரீங்கன்றத அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படிம்பாங்க. புரியுதுல ஓரளவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு. ஓகே. ஸோ அந்த மேகசின்ல இருக்கிற அந்த போட்டோஸ்லாம் நாங்கள் கட் பண்ணி ஒரு 1 hour எல்லாத்தையும் வரிசையா அப்படி ஒட்டிட்டு அந்த போர்டு முன்னாடி போய் நாங்க வைப்போம். நம்ம மைண்ட்ல ஒரு ஸ்டோரி வச்சிருப்போம், ஆப்போசிட்ல உட்காரமா வேற எதையாவது சொல்லுவோம். ஏன்னா அவனுக்கு தெரியாது நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னு. உடனே என்ன பண்ணுவோம், நம்ம இல்ல நான் அதை சொல்ல வரல, நான் வேற ஒரு விஷயத்த கன்வே பண்ண பாக்குறேன், நம்ம பேச வருவோம். உடனே இந்த டீச்சர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் என்னைக்கும் வாயால எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. அவரோட ஒர்க் வழியா தான் அவரோட அந்த அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அது ரிசல்ட் ஒர்க் வழியா தான் காட்டணும். ஸோ நீங்க ஒரு படம் பண்றீங்கன்னா நீங்க வீட்டுல வச்சிருக்க வரைக்கும் நீங்க சேஃபா இருப்பீங்க. உங்களை யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க, உங்க மேல யாரும் விமர்சனம் வைக்க மாட்டாங்க. ஆனா அந்த படத்தை நீங்க சினிமா தியேட்டர்ல ஸ்கிரீன் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ரெடியா தான் இருக்கும். உங்களுக்கு எல்லா விதமான விமர்சனங்களும் வரும். அதுக்குதான் அவர் சொன்னார். ஸோ நீ படத்தை ரிலீஸ் பண்ணிட்டனா உன் படம் தான் பேசணும், ஒர்க் தான் பேசணும், உன் டாக்குமெண்ட்ரி இல்லாட்டி மூவி தான் பேசணும், நீ பேசக்கூடாது, நீ பேசிட்டு கூடாது அப்படின்றத அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தைகள் அதெல்லாம். அப்ப நம்ம இன்னும் இன்டென்ஸா அந்த ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் அந்த விஷயத்த சொன்னார். ஸோ அது எல்லாருக்குமே அப்ளை ஆகும். நீங்க ஒரு படத்தை ரிலீஸ் பண்றீங்க, மக்கள் அதை நீங்க எதிர்பார்த்தது மாதிரி ரிசீவ் பண்ணல, அந்த படம் அஃப்கோர்ஸ் அது ஒரு ஃபிளாப் தான். நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது அது பெருசா எதிர்பார்த்த அளவுக்கு போகல. சினிமா துறையில இருக்கவங்ககிட்ட நான் பேசும்போது அவங்க தான் சொல்றாங்க, எதிர்பார்த்த மாதிரி அது போகல, பெரிய ஒரு பேக் ஃபயர் தான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ அதான் நம்ம ஏத்துக்கணும், மக்களோட வேர்டிக்டை ஏத்துக்கணும். நான் ஒண்ணு கேரண்டியா அவங்க சொல்ல முடியும், படம் நல்லா இருக்குன்னா எந்த கும்பனாலையும் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. என்ன பிரச்சாரம் பண்ணாலும் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. இப்ப நம்ம விஜய் ரசிகர்களை பிளேம் பண்றோம்ல, இதே விஜய் ரசிகர்கள் நினைச்சாலும் சுறா படத்தை ஹிட் ஆக முடியாது. சோ அவங்கனால அவங்க தலைவர் படத்தை ஹிட் ஆக முடியாது. அது நல்லா இருந்தாதான் ஓடும். அதே மாதிரி நல்லா இல்லைன்னா ஒரு படம் ஓடாது. நீங்க பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டா பண்றீங்களா, உங்களுக்கு அஜெண்டா இருக்கா, அதெல்லாம் பத்தி மக்கள் கவலையே பட மாட்டாங்க. நீங்க நல்ல குவாலிட்டியான படம் எடுத்துட்டீங்க, மக்கள் என்ன ஆகுறாங்கன்னா தியேட்டருக்கு போவாங்க. ஸோ அவங்க போலன்னா அங்க வேலை நடக்கல. ஏன்னா மக்கள் தியேட்டருக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். நான் ஃபேமிலியோட போவேன், என்ஜாய் பண்ணணும், ஒரு 3-4 hours நல்லா சந்தோஷமா இருக்கணும், இதெல்லாம் இருக்கும். உங்க படம் அதை டெலிவரி பண்ணலாம் போக மாட்டாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி பெரிய சதிலாம் எதுவும் கிடையாது. உங்களை ஸ்பெசிஃபிக்கா யாரும் டார்கெட்லாம் பண்ணல. இது பேசிக்கான ரூல்ஸ் இதெல்லாம். ஆனா சுதா கொங்கரா அவர்கள் ஒரு நல்ல டைரக்டர் தான். அவங்களுடைய இறுதி சுற்று, அப்புறம் நிறைய படங்கள் எடுத்தாங்க, சூரரை போற்று, இதெல்லாம் நல்ல படங்கள் தான். நானுமே அதை நினைச்சேன், பராசக்தி எடுத்திருக்காங்க, ஒரு நல்ல படமா தான் வரும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்த விமர்சனங்கள்,
அதில் இடம்பெற்ற காட்சியெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த அளவுக்கு அவங்க டெலிவரி பண்ண முடியலையோ அப்படின்ற மாதிரி இந்த படத்தை பார்க்கும்போது ஃபீல் ஆகுது. மேபி வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குமோ, இந்த படத்தை நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் போட்டு எடுக்க வச்சதன் காரணமாக அவுட்புட் சரியா வராம போயிடுச்சா அப்படின்னு ஒரு டைரக்டர் கிட்ட இருந்து எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்தது அதெல்லாம் நமக்கு தெரியல, ஏன்னா அது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த விஷயங்கள். ஆனா இப்ப என்னோட ஒரு பார்வை என்னன்னா, நல்ல விஷயங்கள் நம்ம கரெக்டா பண்ணும்போது எல்லாமே கரெக்டா அமையும். நம்ம எண்ணங்கள் நல்லா இருக்கும்போது, சொசைட்டி மேல நமக்கு அக்கறை இருக்கும்போது, மக்கள் மேல நமக்கு அக்கறை இருக்கும்போது, சினிமா அப்படின்ற அந்த ஆர்ட் மேல நமக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும்போது, ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம ஒரு விஷயத்த கரெக்டா பண்ணும்போது எல்லாமே கரெக்டா, எல்லாமே நீட்டா அமையும். ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இங்க இண்டஸ்ட்ரியில பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் இருக்கு. அப்புறம் எலெக்ஷன்ஸ் இப்ப நெருங்கிட்டு இருக்கு. கரெக்டா எலெக்ஷன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 months முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்றீங்க. அதுவும் பார்த்தோம்னா டிஎம்கே vs டிவிகேன்னு ஒரு நரேட்டிவை கொண்டு வரீங்க. ஸோ இந்த மாதிரி வேற நிறைய அஜெண்டாஸ் இருக்கு. இந்த படத்தையும் தாண்டி பெரிய பெரிய பொலிட்டிக்கல் அஜெண்டாஸ்லாம் இருக்கு. அதுல படம் ஒரு சின்ன ரோல் தான் பிளே பண்ணுது. அந்த படத்தோட டைரக்டரா நீங்களும் சின்ன ரோல் தான் பிளே பண்றீங்கன்னா, அப்ப நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாமே நடக்காது இல்ல. இதுல உங்களுக்கு வேல்யூவே இல்லைல்ல. சில விஷயங்கள் மிஸ்ஃபயர் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நம்மளோட இன்டென்ஷன், நம்மளோட மோட்டிவ்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும்போது கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகும். இப்ப அந்த பேட்டியில நான் பார்க்கும்போது ஷேகுவேரா மாதிரியான பெரிய ரெவல்யூஷனரிக்கான ஒரு ட்ரிபியூட்டா நாங்க பாக்குறோம். அந்த ஹீரோ பேர் ஷெலியன் நினைக்கிறேன். ஸோ ஷெலியனோட கேரக்டர் ஷேகுவேராவுக்கு ஒரு ட்ரிபியூட் அப்படின்ற மாதிரி நாங்க பாக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. அந்த தொழில அவங்க பேசியிருக்காங்க. இப்ப இந்த படத்தை எடுக்கிறது இங்க இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் மிகப்பெரிய கரப்டான பொலிட்டீஷியன்ஸ். கம்ப்ளீட்டா சினிமா இண்டஸ்ட்ரி அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே வச்சிருக்காங்க. இவங்கனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுது. இந்த படத்தால இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னா எப்படி இது ஷேகுவேராவுக்கு ஒரு ட்ரிபியூட்டா இருக்கும்? ஷேகுவேராவை பார்த்து பட்டிஸ்டா மிரண்டாரு, அங்க இருந்த கவர்மெண்ட் மிரண்டுச்சு, அமெரிக்கால மிரண்டானுங்க. அந்த ஆளும் வர்க்கத்துக்கு ஏன் ஷேகுவேராவை பார்த்து பயம் வந்தது? ஏன்னா அவர் அங்க இருக்கக்கூடிய ஒடுக்குமுறையை கொஸ்டின் பண்ணார். இங்க நீங்க ஷேகுவேராக்கு ட்ரிபியூட்னு சொல்லி எடுக்கக்கூடிய படத்தை இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் அவங்களே ரிலீஸ் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு இதனால ஒரு பாதிப்பும் இல்லை. உங்களோட ஒர்க் வந்து மக்களுக்காக இல்லையே. இங்க உங்களோட ஒர்க்கை யூஸ் பண்றது யார் யூஸ் பண்றாங்க? ஆளும் வர்க்கம், ஆதிக்க சக்திகள், ஆளும் வர்க்கம் யூஸ் பண்றாங்க. அப்ப இது ஷேகுவேராவுக்கு இது ட்ரிபியூட்டா, அவருக்கு இது அவமானமா? சோ இதுதான் சிக்கல். இதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட், அந்த இன்டென்ஷன், அந்த மோட்டிவ்ஸ் இதெல்லாம் கரெக்டா இருக்கும். அது கரெக்டா இருந்தாதான் நீங்க நினைக்கிற அந்த இம்பாக்ட் அது கிரியேட் பண்ணும். சரி, சிஸ்டம்ல சில சிக்கல்கள் இருக்கு, அதுக்கு உட்பட்டு நம்ம விருப்பப்படுற சில விஷயங்களை பண்ணிடுவோமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா சில இடங்கள்ல அது பேக் ஃபயர் ஆகதான் செய்யும். அதான் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ இங்க அங்கதான் பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன் சீரீஸ் ஒன்று பண்ணேன். அதுல த டார்க் சைட் ஆஃப் ரஷ்யன் ரெவல்யூஷன் ஒரு எபிசோட் வச்சேன். அந்த எபிசோட்ல கம்யூனிஸ்டுகள் எப்படி ஜார்மனோட ஃபேமிலியை ஃபுல்லா கொண்டாங்க, எப்படி ரொம்ப கொடூரமா நடந்துக்கிட்டாங்க போட்டேன். ரஷ்யன் ரெவல்யூஷனை மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணி தான் போட்டேன். நான் இப்பயும் சப்போர்ட் தான் பண்றேன். ஏன்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. மன்னராட்சி அவங்க தான் தூக்கி போடுறாங்க, அவங்களும் சேர்ந்து ஒழிக்கிறாங்க. ஆனா இந்த தவறும் நடந்திருக்கு. அதை ஒரு சாப்டரா நம்ம வைக்கணும். அப்ப பயங்கரமா நிறைய நண்பர்கள் கோவம் வந்துருச்சு. எனக்கு ஃபோன் பண்ணி பயங்கரமா என்ன விமர்சிச்சாங்க. அப்புறம் இது நாங்க உங்களுக்கு பதிலடி கொடுத்து நான் வீடியோ போட போறேன்லாம் சொன்னாங்க. கடைசியில் போடல, நான் அவங்களால போட முடியாது, நான் பேசுறதெல்லாம் ஃபேக்ட்ஸ் தான். அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, ஏன் இந்த காலகட்டத்தில் ஸ்பெசிஃபிக்கா இப்ப நீங்க இந்த வீடியோ ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு. எனக்கு என்னடா அது வம்பா இருக்கு, ஹிஸ்டரி வீடியோ பேசுறதுக்கு இவங்க இந்த விளக்கம்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னேன். இந்த மாதிரி நாங்க வந்து ஹிஸ்டரி சேனல்ல ஒரு போல் கண்டக்ட் பண்ணேன், சீரீஸ் பண்ணலான்னு இருக்கேன், என்ன கண்டென்ட் எடுத்து பண்ணலாம், நெப்போலியானிக் வார்ஸ் பண்ணலாமா, ரஷ்யன் ரெவல்யூஷன் பண்ணலாமா, வேர்ல்ட் வார் 1 பண்ணலாமா, வேர்ல்ட் வார் 2 பண்ணலாமான்னு கேட்டேன். மெஜாரிட்டி ரஷ்யன் ரெவல்யூஷன் சூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால நான் ரஷ்யன் ரெவல்யூஷன் பத்தி பண்ணியிருக்கேன். மற்றபடி எந்த அஜெண்டாவும் இல்லை, அமெரிக்க ஏகாதிபத்தியம்லாம் என் பின்னாடியில் இல்லைன்றத சொன்னேன். அப்புறம் ரைட் அப்படின்னு விட்டாங்க. ஸோ இதை நான் ஏன் சொல்றேன்னா, இங்கேயும் அதே மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கு. இந்த படத்தை ஸ்பெசிஃபிக்கா இந்த காலகட்டத்தில் நீங்க பண்றீங்க, கரெக்டா எலெக்ஷனுக்கு 3 months முன்னாடி பண்றீங்க, அதுவும் கரெக்டா ஒரு பொலிட்டிக்கல் டோனோட கொண்டு வரீங்க. திமுகவோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவும் அதுல இருக்கு. ஹிந்தி ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன்ஸ் எல்லாம் உள்ள வைக்கிறீங்க. ஸோ நார்த் வர்சஸ் சவுத் அந்த பொலிட்டிக்ஸ் இங்க இப்ப ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறம் திமுகவோட இந்த
ஐகான்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க, இன்னைக்கும் அவங்களோட ரோல் இருக்கு அப்படின்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க, திமுகவோட ஃபவுண்டேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க. இதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குது. அப்ப அதெல்லாம் நடக்கும்போது இன்டென்ஷன் மோட்டிவ்ஸ்ல வந்து சிக்கல் இருக்கு. ஸோ அதான் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே ஸ்மூத்தா போவாது. ஓகே, இன்று பொங்கல் விழா நடக்குது டெல்லியில வந்து பொங்கல் விழா. மோடி அவர்கள் கலந்துக்கிறாங்க. மோடி அவர்கள் தமிழ்ல வந்து எல்லாருக்கும் பொங்கல் நல் அழுத்துங்கள் அப்படின்னு சொல்லி பொங்கல்லாம் வச்சு கொண்டாடி இருக்காங்க. அந்த விழாவில் வந்து பராசக்தி டீம் வந்து போய் கலந்துட்டு இருக்காங்க. இந்த படமே வந்து பிஜேபிக்கு எதிராக தான் திமுக கொண்டு போயிட்டு இருக்காங்க, இந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் வைத்து பார்த்தா பிஜேபிக்கு எதிராக தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க திமுக பராசக்தி படத்தை. ஆனா பராசக்தி டீமை கூப்பிட்டு அவங்க பொங்கல் விழா நடத்துறாங்க டெல்லியில பிஜேபி. எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கம் வந்து ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக ராகுல் அவர்கள் பதிவு போடுறாரு, இன்னொரு பக்கம் பராசக்தி டீமை அரவணைச்சுக்கிறாங்க பிஜேபி. எப்படி பாக்குறது இது? அதான் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, பராசக்தி படம் வந்து பாஜகவுக்கு எதிராக எடுக்கப்பட்டதா பார்க்கப்படுது, அப்ப ஏன் கூப்பிட்டு கொண்டாடுறாருன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப பராசக்தி படம் ரிலீஸ் ஆயிருச்சு, யார் அந்த படத்தை எதிர்க்கிறா? காங்கிரஸா பாஜகவா? காங்கிரஸ் எதிர்க்கிறது காங்கிரஸ். இப்ப யார் அந்த டீமை கூப்பிட்டு அந்த ஃபங்க்ஷன்ல என்கேஜ் பண்றாங்க அந்த டீமோட? பிஜேபி. அப்ப இதுல நீங்க புரிஞ்சுக்கலாம் அந்த படத்தால யாருக்கு பாதிப்பு யாருக்கு நன்மைன்றது. சோ காங்கிரஸுக்கு அந்த படத்தால பாதிப்பு இருக்கிறவங்க தான் காங்கிரஸ் பதறாங்க, பாஜகவுக்கு அந்த படத்தால ஒரு பாதிப்பும் இல்லை, அதனால கமான் அப்படின்னு சொல்லி அரவணைக்கிறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. சோ அதனால இதுலயே நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இது சாதாரண ஒரு விஷயம் தான். நடிகர்கள் கொஞ்சம் பேர் போய் ஒரு பொங்கல் ஃபங்க்ஷன்ல போய் கலந்துக்கிறாங்க, இது சாதாரண ஒரு விஷயம் தான், எப்பவும் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்க்கப்படுது. ஏன்னா பராசக்தி ஒரு பொலிட்டிக்கலான ஒரு மூவி. ரெண்டாவது, அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த டைமும் பார்த்தோம்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி பராசக்தி வர்சஸ் ஜனநாயகன்னு செட் ஆகுது. ஸோ அங்கிருந்து எல்லா இடத்துலயுமே பொலிட்டிக்ஸ் இருக்கு. விஜய் வர்சஸ் ஸ்டாலின் ஆகுது, டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு மாறுது, அப்புறம் பராசக்தி வர்சஸ் ஜனநாயகன், அதை ஒரு பொலிட்டிக்கல் பேட்டில் அதை கொண்டு போறாங்க. ஸோ அப்போ ஒரு பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்டும் இங்க கிரியேட் ஆகுது. ஸோ நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே பார்க்கணும். இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா ஜனநாயகன் படத்தை ராகுல் காந்தி சப்போர்ட் பண்றாரு, காங்கிரஸ்காரங்க எல்லாமே தமிழ்நாட்டுல சப்போர்ட் பண்றாங்க, அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள். அது போக பராசக்தியை பார்க்கும்போது இப்ப மோடி அவர்களும் அந்த டீமோட சேர்ந்து இந்த பொங்கலை அவரு செலிப்ரேட் பண்ண டீமை இன்வைட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான், டீமை இன்வைட் பண்ணிருக்காங்க, ரைட். சோ அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கான்டெக்ட் கிடைக்குது. ஜனநாயகன் படத்தை இந்த குரூப் ஆதரிக்கிறாங்க, பராசக்தி டீமோட இவங்க க்ளோஸா இருக்காங்க, இப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்டும் கிரியேட் ஆகுது. ஸோ இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிளும் நம்ம கொடுக்கலாம். பட் நார்மலா பார்த்தோம்னா இது பொலிட்டிக்கலா நம்ம பார்க்க முடியும். ஜஸ்ட் ஒரு பொங்கல் ஃபங்க்ஷன்ல போய் அவங்க கலந்துக்கிறாங்க. பராசக்தி படத்துல நடிச்சதாலேயே இந்த நடிகர்கள்லாம் பாஜக நடத்தக்கூடிய அந்த விழால போய் கலந்துக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. மோடி அவர் நடத்தக்கூடிய விழால கலந்துக்க கூடாதுன்னுலாம் எதுவும் ரூல் கிடையாது. பட் இருந்தாலும் அதுல டெஃபினட்டா ஒரு ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்டோனும் இருக்கு. இப்போ ஜனநாயகன் படத்தை ராகுல் காந்தி பேக் பண்றாருன்னு சொல்றதை விட அதை ரிலீஸ் பண்ணாம தமிழ் கல்ச்சரை வந்து டேமேஜ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போடுறாரு. ஸோ எப்படி பாக்குறீங்க? தமிழ் கல்ச்சர் டேமேஜ் ஆயிடுமா அதனால? தெரியல அவர் என்ன ஆங்கிள் அதை சொல்றாருன்னு. ஓகே, தமிழ் கல்ச்சர் ஏன் டேமேஜ் ஆக போகுது? இப்ப எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் பார்ட்டிக்கு தேவையில்லாத வேலை விஜயையும் ஜனநாயகனையும் சப்போர்ட் பண்றது. இதே மாதிரிதான் அதிமுக பண்ணிட்டு இருந்தாங்க. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இதே வேலையை தான் பண்ணாங்க. கரூர்ல பெரிய ஒரு துயர சம்பவம் நடக்குது. அந்த கட்சிக்காரங்களே அந்த கட்சியை சப்போர்ட் பண்ணல, அந்த கட்சி பேச்சாளர்களே எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, கட்சி நிர்வாகிகள் தலைமை எல்லாம் பதுங்கிட்டாங்க. பாஜக காரங்களும் அதிமுக காரங்களும் சேர்ந்து தாவேகாவையும் விஜயையும் சப்போர்ட் பண்ணி பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஜக அதிமுக ரெண்டு பேரையும் தூக்கி போட்டாரு விஜய். இப்ப அதுதான் நடக்க போகுது. அடுத்தது காங்கிரஸ் பார்ட்டியை யூஸ் பண்ண போறாரு. இப்போ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அவரோட படம் ரிலீஸ் ஆகல, சோ காங்கிரஸ் பார்ட்டியை யூஸ் பண்ண போறாங்க. காங்கிரஸ் பார்ட்டி இப்ப விஜய்க்கு பயங்கரமா ஃபுல் பேக்கப் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விஜய்க்கு தான் பப்ளிசிட்டி. கரெக்டா அவரு இதுக்கு முன்னாடி எப்படி பிஹேவ் பண்ணாரோ அதே மாதிரிதான் இப்பயும் பிஹேவ் பண்றாரு. நார்மலான ஒரு கட்சி தலைவர்னா இன்னொருத்தங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போம், அதுக்கு ஒரு நன்றியாவது தெரிவிப்பாங்க. எதுவுமே இல்லை, விஜய் சைட்ல இருந்து எதுவுமே இல்லை. அவர் பாட்டுக்கு கப்சிப்புன்னு ரொம்ப குவைட்டா தான் இருக்காரு. பிஜேபியும் அதிமுகவும் விஜயை சப்போர்ட் பண்ணி பேசும்போது, தாவேக்காவை சப்போர்ட் பண்ணி பேசும்போதும் தாவேக்கா தலைமை சும்மா தான் இருந்தது, ஒன்னும் அதை அங்கீகரிக்கல.
ஆனா இவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது, கூட்டணி வைக்கணும், எப்படியாவது விஜயை உள்ள கொண்டு வந்துடணும்ன்ற ஏக்கம் இவங்களுக்கு இருந்தது. கடைசியில அது பெரிய லெவல்ல பேக் ஃபயர் ஆயிருச்சு. நீங்க பேசாம விட்டுருந்துக்கலாம் விஜய. நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட எதிரிய சிக்கல்ல இருந்து காப்பாத்தி விடுறீங்க. அவரு உங்களுக்கு தான் பிரச்சனை, உங்களுக்கு தான் பிரச்சனை, வேற யாருக்கும் பிரச்சனை கிடையாது. இப்ப பார்த்தோம்னா காங்கிரஸ் பார்ட்டி அதே வேலையை பண்றாங்க. விஜயை வச்சு அப்படியே லைட்டா மைலேஜ் எடுக்கலாம்னு பாக்குறாங்க. விஜய் இப்பயும் பார்த்தா எதுவும் பேசாம இருக்க. இது இந்த நடக்கிற விஷயமே உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இல்லையா? நீங்க ஒரு 150 வருடங்கள் பழமையான கட்சி, 100 சீட் ஜெயிச்சிருக்கீங்க லோக்சபால, செகண்ட் பிகெஸ்ட் பார்ட்டி இந்தியால, தமிழ்நாட்டுல இல்ல இந்தியால செகண்ட் பிகெஸ்ட் பார்ட்டி. ராகுல் காந்தி எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கு, அவரு உட்கார்ந்துகிட்டு இவருக்கு ட்வீட் போடுறது, இவருக்கு சப்போர்ட் போடுறது, இவரு அதை அங்கீகரிக்க கூட மாட்டேங்கிறாரு, நன்றி கூட சொல்ல மாட்டேன். ஆமா, நீங்க ஒரு பெரிய தலைவரா நீங்க எங்களுக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, நாங்க இத ரொம்ப ஒரு நன்றி கடனோட தான் நாங்க இதை பார்ப்போம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லாமே, அது கூட சொல்லியே. அது காங்கிரஸோட நாங்க போறோம்லாம் பொருள் கிடையாது. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு அங்கீகாரம் கொடுக்குறேன். அவர் எனக்காவது ஒரு பேசியிருக்காரு, அதுக்கு நான் ஒரு தேங்க் பண்றேன், அவ்வளவுதான். அதை கூட அவர் பண்றதுக்கு ரெடியா இல்ல விஜய். இங்க உட்காந்துட்டு காங்கிரஸ்காரங்க ஃபுல்லா இங்க தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு கம்பு சுத்திட்டு இருக்காங்க. நேஷனல் லெவல் லீடர்ஸ் எல்லாம் விஜய் கம்பு சுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்களுக்கே அவமானமா இல்லையான்னு எனக்கு தெரியல. எவ்வளவு பெரிய கட்சி, எவ்வளவு பெரிய லீடர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண பார்ட்டி. இன்னைக்கு பெரிய கட்சி தான், இன்னைக்கு ஒன்னும் சாதாரண கட்சி எல்லாம் கிடையாது. 100 சீட் வச்சிருக்காங்க, போய் விஜய் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. கேட்டா தமிழ் கலாச்சாரமா, தமிழ் கல்ச்சரை ஒன்றும் பண்ண முடியாது, ஏன் ஜனநாயகன் படத்தை நிறுத்தி தமிழ் கல்ச்சரை சேலஞ்ச் பண்றீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இதுக்கும் தமிழ் கல்ச்சர், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனாலும் ஆகலனாலும் தமிழ் கல்ச்சர் ஒன்றும் ஆக போறது கிடையாது. தமிழ் கல்ச்சர் இருக்கதான் போகுது. பல ஆயிரம் ஆண்டு தமிழர்களும் தமிழ் கலாச்சாரமும் இருந்திருக்கு, இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்கதான் போகுது. இந்த படத்தால ஒன்றும் பெருசா லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. பட் நீங்க பண்ற வேலை ரொம்ப அருவருப்பா இருக்கு. இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. சரி, ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லி கோரிக்கை வைக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இன்னொரு படம் வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, எந்த படம்? திமுக தரப்புல சொல்றேன், அவங்களுடைய பாஷையில வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு, பராசக்தி. சோ அதுக்கு ஒரு ட்வீட் போடலாம்ல, நல்லா சூப்பரா எடுத்திருக்கீங்க ஒரு படத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போடலாம். அவர் என்ன ஃபிலிம் கிரிட்டிக்கா அவரு? இல்ல, ராகுல் காந்திக்கு இப்ப தேவை இருக்கு சொல்றேன். அவங்க இப்படி வர படத்துக்குலாம் அவர் விமர்சனம் எழுதிட்டு இருந்தா இல்ல, சொல்றேன், இது பொலிட்டிக்கலா சொல்ற ஒரு இது போயிட்டு இருக்குல்ல, ப்ளூ சட்டை மாறின அளவு கொண்டு போயிருக்கீங்க போல அவரை. இந்த படத்துக்கு மட்டும் தான் ரிவ்யூ கொடுப்பீங்களா, இது கொடுக்க மாட்டீங்களான்ற மாதிரி. இல்ல அப்படிதானே போயிட்டு இருக்காங்க. இது படத்தை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் கணக்கு நடத்தி அதான் இது ஒரு பெரிய அவலம். படத்தை வச்சு பாருங்க, இன்னைக்கு பெரிய தலைவர்கள் நேஷனல் லெவல்ல ஏதோ ஒரு வகையில இந்த 2 படத்தையும் சுத்தி எல்லா லீடர்ஸும் ரிவால்வ் ஆகுறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நரேட்டிவ் செட் ஆகுது. அந்த நரேட்டிவ் செட் ஆச்சுன்னா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சிக்கல். தாவேகா வர்சஸ் டிஎம்கே நரேட்டிவை செட் பண்றாங்க. ஈவன் அந்த டைரக்டர் பேசும்போது கூட பார்த்தோம்னா அந்த நரேட்டிவ்க்கு தான் அவங்களும் வலு சேர்க்கிறாங்க. எனக்கு என்னமோ அது ரொம்ப பேசிக்கான விஷயமா தெரிஞ்சது. நீங்க ஏன் போய் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் போய் டார்கெட் பண்ண? ஆஃப்கோர்ஸ் நீங்க விஜய் ஃபேன்ஸ் சொல்ல அந்த வார்த்தை யூஸ் பண்ணா விஜய் ஃபேன்ஸா நீங்க மென்ஷன் பண்றீங்க. இப்ப அஜித் படமும் விஜய் படமும் சேர்ந்து வருதுன்னு வச்சுப்போம், ஃபேன்ஸ் இப்படிதான் அடிச்சுக்குப்பாங்க, மாத்தி மாத்தி ஒவ்வொரு ஃபேன்ஸும் மாத்தி மாத்தி திட்டிப்பாங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. ரஜினி படமும் கமல் படமும் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம், அப்பயும் அதே மாதிரி திட்டிப்பாங்க. இப்ப நான் பாஜக விமர்சிச்சு ஒரு வீடியோ போட்டேன்னா எனக்கும் அதே தான் நடக்கும். இல்ல நான் காங்கிரஸ் விமர்சிச்சு ஒரு வீடியோ போட்டனாலும் ஓரளவுக்கு அந்த ரிட்டாலியேஷன் எனக்கு இருக்கும். சோ அப்ப எந்த கருத்தை நீங்க முன்வைத்தாலும் ஏதோ ஒரு கணக்கு வரும். அந்த திஸ் வர்சஸ் தட்னு வந்தாலே காட்டமான கருத்துகள் பகிரதான் படும். இதே மாதிரிதான் இங்கேயும் நடக்குது. சினிமா இண்டஸ்ட்ரியில புது விஷயமே கிடையாது. இது ஏதோ பெரிய இப்பதான் நடந்த மாதிரி, ஏதோ ரொம்ப மோசமான ஒரு விஷயம் மாதிரி. அப்கோர்ஸ் அது மோசமான விஷயம் தான், அது மாறணுன்றதெல்லாம் ரைட் தான். ஆனா உங்க படம் சரியா ஓடலன்ற சூழல் இருக்கும் போது நீங்க இதெல்லாம் கொண்டு வரணும் அவசியம் கிடையாது. இதை நீங்க எப்பனாலும் பேசிக்கலாம். 365 டேஸா 50 இயர்ஸா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இதெல்லாம் இருக்கு. இப்படிதான் பேசி சண்டை போட்டுக்கிட்டு எங்க ஊர்ல நடக்கும். படம் ரிலீஸ் ஆகும்போது அடிச்சுட்டுலாம் இருப்பாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகிற இடத்துல. அது இன்னைக்கு சோசியல் மீடியால அந்த விஷயங்கள் இன்னைக்கு நடக்குது. முன்னாடி மேகசைன்ஸ்லயும் தியேட்டர்லயும் நடக்கும். சில சமயம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளோட படம் ஓடிட்டு இருக்கும், தியேட்டர்ல உட்காந்து கேலி பண்ணிட்டு இருப்பாங்க இன்னொரு குரூப், அங்க உள்ள சண்டைலாம் நடக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஓடிட்டு இருக்கும். இது ஏன் இதெல்லாம் பெரிய விஷயமா இதெல்லாம் பேசணும்னு அவசியம் கிடையாது. அப்கோர்ஸ் இந்த கல்ச்சர் மாறணும், ரைட்டு. சோசியல் மீடியால டீசெண்டா பேசணும். அது சினிமா கான்டெக்ட்ல இல்லை, அது ஜென்ரலா பொலிட்டிக்கல் கான்டெக்ட்க்கும் அது அப்ளை ஆகும், ஜென்ரலா எல்லா இடத்துலயுமே அது அப்ளை ஆகும். அதை தாண்டி ஏன் இவ்வளவு பெரிய விஷயமா அதை பேசணும்னு எனக்கு தெரியல. இன்னும் எவ்வளவு நாள் இந்த ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி போகும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப போகாதுன்னு நினைக்கிறேன்.
ஃபார்ச்சுனேட்லி ஒண்ணுதான் ரிலீஸ் ஆச்சு, அந்த ஒன்றும் பெருசா ஓடல. அதனால ரொம்ப நாள் இதை வைத்து பேச முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அது ரிலீஸ் ஆகும்போது திரும்ப ஒர்க் ஆகுமா பராசக்தி வர்சஸ் ஜனநாயகன் அப்படின்னு? எங்க அது இப்பவே ஒன்றும் பெருசா எதுவும் இல்லை. இன்னைக்கு நான் பாக்குறேன் ஏதோ ஒரு 1 கோடி 2 கோடி தான் கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ பெரிய ஒரு டிராப் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்போது அதான் நான் சொல்றேன், இப்பவே ரொம்ப டிராப் ஆயிருச்சுன்னா அப்புறம் அது வரைக்கும் தாக்கு பிடிக்கணும்ல. திஸ் வர்சஸ் தட்னு வருது, ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தின்ற சூழல் ஏற்படணும்னா தியேட்டர்ல இருக்கணும்ல அந்த படம் அது வரைக்கும். ஆனா அப்போ ரிலீஸ் ஆகும்போது மேபி அது கொஞ்சம் நல்லா, இதை விட அது கொஞ்சம் பெட்டரா இருந்துருச்சுன்னா, நல்ல வேலை அப்போ ரிலீஸ் ஆகல உங்க இந்த படம், இல்லைன்னா உங்க படத்தையே காலி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் கொண்டு போவாங்க. ரிலீஸ் ஆகாமலே காலி பண்ணிருச்சு அப்புறம் என்ன. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒண்ணு பேசுவாங்க இப்படி அப்படின்னு, ஏதாவது பயங்கரமா பேசுவாங்க. ஓகே. ஆனா இப்ப இந்த படத்தை சுத்தி தமிழ்நாடு அரசியல் ஓடுதுன்றது அவலமான ஒரு விஷயம். ஒரு சைட்ல காங்கிரஸ் பார்ட்டிக்காரங்க, இன்னொரு சைட்ல திமுக காரங்கெல்லாம் அந்த படத்தை பேக் பண்ணிட்டு இருக்காங்க. முற்போக்காளர்கள், இடதுசாரிகள்லாம் பராசக்தியை சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ராகுல் காந்தி நேஷனல் லெவல்ல, இப்ப மோடி அவர்களோட சேர்ந்து பராசக்தி டீம் பொங்கல் கொண்டாடுறாங்க. இப்படி பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமா அரசியலை ஃபுல்லா உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்ப ஏடிஎம்கே உள்ள வந்திருக்காங்க. இப்போ எங்க எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு வா வாத்தியாரே அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு எம்ஜிஆர பேஸ் பண்ணி. சோ அதனால ஏடிஎம்கே இந்த ரேஸ்ல வந்திருக்காங்க. எப்படி நியூஸ் கண்டுபிடிச்சீங்க? புதுவா வராது எங்கேயுமே, இவங்க பண்றது எதுவுமே வெளில வராது. இல்ல நான் சும்மா சொல்றேன், அதுக்கே உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. கார்த்தி நடிச்ச ஒரு படம் வந்திருக்கு, அது வா வாத்தியாரேன்னு இருக்கு இல்லையா. சோ அதனால சரி அவங்க சொல்ல மாட்டாங்க, நானா சொல்லி விடுறேன் அப்படின்ட்டு சொல்றேன். ஒரு சேவை பண்ணிட்டீங்க, ஒரு சேவை, ஏடிஎம்கேவோ ஒரு சேவை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.